அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட ஈத் விலாக் தான். நான் வந்து மொதல் நாள் ஈவினிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கிறேன். மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மஹரிப் டைம் கிட்ட தான் நாங்கள் வீட்டுக்கே போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் ஷாப்பிங் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். பார்த்திங்கன்னா சரியான மழை, வர வழியில் நிறைய மரம்லாம் விழுந்துருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு. நல்லா பயங்கரமாக காத்தடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய மரம் வந்து நம்ம ஏரியாலேயே வந்து விழுந்து கிடந்துச்சு. நம்ம ஏரியா உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வீட்டு வாசலில் வந்து இந்த ஷீட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த தகரம் மாதிரி, அதுவே அப்படியே வந்து உளுந்துருக்கு பாருங்களேன். நல்லா காத்தடிச்சதில் கண்டிப்பாக இங்கே யாராவது ஆள் நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிபட்டிருக்கும். ஏன்னா அந்த ஷீட் அப்படியே வந்து ஒரு மாதிரி கிழிஞ்சு அது அப்படியே உளுந்துருக்கு. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நல்ல வேளை யாரும் இல்லை. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம நோம்பும் திறக்கணும். ஃபாராமாட்ட சொல்லி எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். அவங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா நோம்பு முடிஞ்சு பெருநாள் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா ஒர்க் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் எடிட் பண்ணுறதுக்கே சுத்தமாக டைம் இல்லை. அதனால் வந்து ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன். நோம்பு திறக்கிறதுக்கு கடையிலேருந்து கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை பத்தாததுக்கு ஃபாரா வந்து கொஞ்சம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து இப்போ நோம்பு திறந்துடலாம். நோம்பு திறக்கிறதுக்கான டைமும் வந்துச்சு. இதுதான் கடைசி இஃப்தார் இந்த வருஷத்தோட. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இயர் நோம்பு வந்து பார்க்கலாம். நோம்பு திறந்து முடிச்சதுமே திரும்ப வந்து இன்றைக்கி பிற எதுவும் தெரியுதா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால பிற எதுவுமே தெரியல. ஆனால் மழை இப்போதைக்கு கொஞ்சம் வந்து விட்டுருக்கு. வானம் கொஞ்சம் தெளிவான மாதிரி இருக்குது. ஆனால் பிற எதுவுமே தெரியல சுத்தமாக. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் எல்லாருமே வந்து 30 நோம்பு நல்ல விதமாக வச்சு முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயுமே வந்து 30 நோம்பு தான் வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியாக தெரியல எந்தெந்த ஊரில் 29 நோம்பு வச்சாங்க அப்படிங்கிறது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தக்பீர்லாம் போட்டு விட்டுட்டு பெருநாளைக்கு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். நாளைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பேர்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே கொஞ்சம் வேலைலாம் பார்த்து வச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்குறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கிட்ட ஆகுது. மஹரிப்லாம் தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு 8 மணி போல் தான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சாக்கு வந்து தான் அங்கே வந்து குக்கரில் வந்து தால்ச்சாவுக்கு பருப்பும் இறச்சியும் வந்து வேக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பிரியாணிக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அம்மா வந்து நான் தால்ச்சா போட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து நான், ஃபாரா, அப்புறம் அம்மா 3 பேரும் சேர்ந்து தான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறோம். வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரித்து வச்சுட்டேன் ஏற்கனவே. ஸோ அதுதான் இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தால்ச்சாக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணிக்கு தான் வந்து இறைச்சியில் வந்து மசாலா போட்டு வச்சிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இறைச்சிருக்கு. இதில் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்து சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து தயிர் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம்ல, அதில் வந்து நம்ம திரும்ப சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து இந்த இறைச்சிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஷான் பிரியாணி மசாலா அது ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இறைச்சியில் வந்து நல்லா மசாலா வந்து ஏறட்டும். அதுவும் இல்லாமல் தயிரில் கொஞ்சம் நேரம் ஊறுறப்ப இன்னுமே வந்து நல்லா இறைச்சி சாஃப்டாக குக் ஆகி வரும். இதை வந்து நான் வந்து நைட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற இன்ஸ்டா பாட்டில் வந்து போட்டு நான் வந்து குக் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கறிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட ரெசிபிலாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால பெருசாக இதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணல. பிரியாணி மட்டும் எப்படி அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே அம்மா தால்ச்சாவும் ரெடி பண்ணிட்டாங்க. இறைச்சி கிரேவியும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது மட்டன் கறி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ளே மட்டன் கறியும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் வந்து தேங்காய் பாதாம்லாம் அரைச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். தோசை ப்ளஸ் சாம்பார். வேறு எதுவும் நான் பெருசாக செய்யலை. ஏன்னா வந்து நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே வந்து நான் செய்யலை.
நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பரோட்டா வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு தான் வந்து மாவு பிசைஞ்சு இங்கே வந்து வச்சிட்ருக்கிறேன். இதோட ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணல. நிறையா ரெசிபி வந்து நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லா வீடியோவும் சேர்த்து பார்க்குறப்போ 1 மணி நேரத்துக்கு வீடியோ வந்து இருக்குது. அதனால் முக்கால்வாசி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதை கட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கே நான் ஒரு வழியாயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறு தான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இடியாப்ப சோறும் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னால் என்னென்னலாம் நைட்டே ரெடி பண்ண வைக்க முடியுதோ அது எல்லாமே வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நான் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இந்த 2 மணிக்கு தான் இந்த இடியாப்ப சோறும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ காலையில் இது எதுவும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒரு லுக் பார்த்துக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. இங்கே வந்து பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வட்டலப்பம் வந்து ஃப்ரெண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வட்டலப்பம் வைக்கிற வேலை இல்லை. இங்கே நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது. நோம்பு டைமில் வந்தது. இது எதுவுமே சாப்பிடல. இனிமேல் நோம்பு முடிச்சுட்டு அப்புறமா தான் இதெல்லாம் சாப்பிடணும். இப்போ போய் தூங்கிட்டு இன்ஷா அல்லாஹ் காலையில் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காலையில் நான் எந்திரிச்சப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:10 கிட்ட ஆகுது. இப்போ எந்திரிச்சு வேலையை ஆரம்பித்தா தான் நம்ம வேலையை வந்து குயிக்காக பார்த்து முடிக்க முடியும். தொழுவை வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 8 மணிக்கெலாம் வந்து பள்ளிவாசலுக்கு போயிடணும். ஹஸ்பண்டும் தசீமும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து இப்போ எழுப்ப வேணாம். சுபுஹ் டைம் கிட்ட வந்து எழுப்பிக்கலாம். 6:15க்கு தான் இங்கே வந்து சுபுஹ் பாங் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம் கிட்ட அவங்கள எழுப்பிக்கலாம். வெளியில் வந்து இப்போ பார்க்குறப்ப இப்படி தான் இருக்குது. நல்லா அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கு பாருங்கள். நான் வந்து இப்போ கிச்சன் கிட்டே வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம இப்போலேருந்து வேலையை கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகுது. நான் வந்து கிச்சன் உள்ளே வந்தாச்சு. பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7:30 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா வேலையும் வந்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பெருநாளைக்கு வேலையாக பண்ணுறது வந்து ஷீர் குருமா தான். அதாவது நம்ம ஊர் பக்கம் வந்து சேமியா பாயசம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் இன்னும் வந்து ரிச்சாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போடுறப்ப நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஷீர் குருமாவுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே சுபோக்கு வந்து இங்கே பாங் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா தொழுவ கிளம்பிட்டாங்க. நம்மளும் வந்து வீட்டிலேயே தொழுதுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஷீர் குருமா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப தான் அந்த ஷீர் குருமாவில் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைசின்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு ரைசின்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இதை சேர்க்குறப்ப தான் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற நெய்லேயே வந்து ஒரு பெரிய பீஸ் பட்டை உடச்சி சேர்த்துருக்குறேன். அது கூட வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சமாக உடச்சி சேர்த்துருக்குறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சேமியா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா தின்னாக இருக்கிற மாதிரியான சேமியா வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஷீர் குருமாக்கு நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற மொத்த சேமியா எடுத்தோன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. இது வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா வந்து ஒரு டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் பால் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தான் வந்து சேர்த்துருக்குறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் வந்து பால் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ வந்து அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த சேமியா வந்து நல்லா அந்த பால்லேயே வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து சுகர் வந்து சேர்க்க போகிறதில்ல. வெறும் கண்டென்ஸ் மில்க் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியாவும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து குக் ஆகி வந்துருச்சு.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் பாதாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துருக்கிறேன். ஆக்சுவலாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்து கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்க்குறப்ப மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் அழுத்தியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் வந்து அரைச்சி சேர்த்துருக்குறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நிறையாவே வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாதாம் அரைச்சி சேர்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா திக்காக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது வந்து திக்காக இருக்கிறப்ப தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே நமக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம்ல இந்த நட்ஸ், அது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கடைசியாக வந்து இதில் ஒன்று சேர்க்கணும். கடைசியாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மட்டும் சேர்த்துக்குவோம். இது சேர்க்குறப்ப இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஷீர் குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டன் கறி வந்து சூடு பண்ண திரும்ப எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயுமே வந்து பாதாம், கசகசா, முந்திரி 3மே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் பாலும் வந்து நான் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், இந்த மட்டன் கறியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து நம்ம இனிமேல் தான் வளர்த்தணும். பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ வளர்த்த ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வேலை தான் இது. கையில் போட்டிருந்த மருதாணி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வேலை பார்க்குறதுலே பாதி வந்து போயிருச்சு. ஏன்னா தண்ணியில் வந்து அப்பப்போ கை கழுவிட்டே இருக்கோம்ல, அதில் வந்து மருதாணிலாம் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. கையில் வந்து இந்த நேச்சுரல் ஹென்னா வச்சுருந்தோம்ல, அது ஓரளவுக்கு இருக்குது. அது வந்து வீட்டில் அரைச்ச மருதாணி. மற்றபடி இந்த கோனெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை கழுவ போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பரோட்டா வந்து வளர்த்திக்கலாம். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பரோட்டா வளர்த்துறப்ப எனக்கு இப்படி தான் வந்து பிஞ்சு பிஞ்சு போகும். அடுத்தடுத்தது வந்து ஓகேவாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். அடுத்தடுத்த பரோட்டா வந்து வளர்த்த ஆரம்பித்ததுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு வந்து பரோட்டா சுட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து சுட தெரியாது. எனக்குமே வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த பரோட்டா வந்து ஒழுங்காக வளர்த்த வராது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டது தான். ஆனால் அடிக்கடிலாம் பரோட்டா வந்து வீட்டில் சுட மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒகேஷ்னலாக சுடுறது தான். சின்ன வயசுலலாம் வந்து இந்த மாதிரி பரோட்டா வளர்த்துறப்ப பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். எப்படி இவ்வளோ அழகாக வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளே செய்கிறப்ப நமக்கு பரவாயில்லையே, நம்மளுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து வீட்டில் சுடுறது கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கடையில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இங்கெல்லாம் வந்து சமயத்தில் வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா வாங்கி அப்படி சுட்டுருவோம். ஏன்னா வந்து அடிக்கடி வந்து வீட்லேயும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது இல்லை இந்த பரோட்டாலாம். சப்பாத்தி தான் வந்து வீட்டில் வந்து அப்பப்போ செய்வேன். அது இல்லாமல் யாராவது கெஸ்ட்லாம் வராங்க, இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அப்போதைக்கு பரோட்டா வேணும்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா வாங்கி அதை வந்து செஞ்சு வச்சிடுறது. நான் வந்து ஒரு பக்கம் பரோட்டா வளர்த்திட்ருக்கிறப்ப அம்மா வந்து இன்னொரு பக்கம் அதை வந்து சுட்டு வச்சிட்ருக்குறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியல. எடுத்து வச்சுருந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடிட் பண்ணுறப்ப கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா வந்து ஒரு வேலையை ஹெல்ப் பண்ணுறப்ப நமக்கும் வந்து வேலை சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பரோட்டா இதெல்லாம் வந்து சுட்டு வச்சுட்டு போயிட்டோன்னா, ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு போயிட்டோன்னா தொழுத்துட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்காது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சுட்டுட்டு இருந்தோம்னா இன்னும் நமக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம லஞ்சுக்கான வேலையும் வந்து பார்க்கணும்.
கிச்சன் ஒர்க்லாம் ஒரு வழியாக முடித்ததுக்கப்புறமா நானும் ஃபாராவும் வந்து பள்ளிவாசல் போகிறதுக்காக வந்து இங்கே கிளம்பியாச்சு. எங்களோட மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக மெஹந்தியை வீடியோ எடுக்க கூட டைம் இல்லை. ஏன்னா வந்து நிறையா வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. மெஹந்தியும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போயிடுச்சு. ஏன்னா வந்து நிறையா தண்ணியில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல. இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. மடக்கி நைஸா இருக்கு. வேர் இஸ் சம்திங் போடல. தொப்பி இல்லையா உன்ட்டு? தொப்பி போடுறதுக்கு எந்த தொப்பிங்கிறா? தொழுவு தான் போகணும். தொழுவு காசு வா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். 8:10க்கெலாம் வந்து பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து தக்பீர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. கூடவே சேர்ந்து நாங்களும் சொல்லிவிட்டு தொழுவ ஆரம்பித்ததும் தொழுதுட்டு கிளம்பினோம். வீட்டுக்கு வந்ததுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து இட்லி இருக்குது. இட்லியும் வீட்டில் செஞ்சது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பரோட்டா வந்து சுட்டு வச்சாச்சு. போகிறப்பவே வந்து சுட்டு வச்சுட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் வந்து கடையில் வாங்கி வச்சது தான். ஏன்னா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து இடியாப்ப சோறு. அப்புறம் வந்து வடை வந்து அம்மா சுட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது வட்டலப்பம் வந்து ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே மட்டன் கறி, அப்புறம் அகரகர். இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். எப்போவுமே எல்லா வருஷமுமே இதே மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெருநாளைக்கு இருக்கும். வேறு எதுவும் மெனு வந்து மாற்றுறது கிடையாது. மோஸ்ட்லி இதெல்லாம் தான் இருக்கும். இது எல்லாமே ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி செய்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து பாதியை வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இன்னொரு பாதி வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இது கூடவே வந்து பச்சை மிளகா, அப்புறம் பழுத்த மிளகா ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 கிலோ அளவுக்கு அரிசிக்கு தான் வந்து பிரியாணி போட போகிறேன். இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ இறைச்சி வந்து எடுத்துருக்கிறேன். 4 கிலோ கொஞ்சம் கூடவே வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா இறைச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கூடவே வந்து எடுத்துருக்கிறேன். ஈக்குவலாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் வந்து நான் உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு 8 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ இந்த தக்காளிலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து கலர் தான் இருக்கும், ஆனால் காரம் அவ்வளோ இருக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா அரைக்கிறப்ப அதுலேயே வந்து மிளகாவும் சேர்த்து தான் அரைப்பேன். அதாவது காஞ்ச மிளகா வந்து சேர்த்து அரைச்சிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன் வந்து நைட் மேரினேட் பண்ணோம்ல, அதில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துருந்தேன். இப்போ இதில் வந்து இன்னொரு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். இறைச்சி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மேரினேட் பண்ணி வச்சதை அதை அப்படியே வந்து இன்ஸ்டா பாட்டில் வச்சு நான் வேக வச்சுட்டேன். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதாலும் தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த இறைச்சியை வந்து அந்த தண்ணியோடையே வந்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் உள்ள டேஸ்ட்டே போயிடும். ஸோ தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட நல்லா குக் ஆகலாம். இப்போ என்னோடய மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அதனால ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா, இது ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இதில் லெமன் ஜூஸ் மட்டும் வந்து சேர்த்துருக்குறேன். இல்லை ஒரு 2 லெமனோட ஜூஸ் வந்து இதில் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் லெமனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 லெமனோட ஜூஸ் மட்டும் நான் வந்து எடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து மிச்சம் இருக்கிற வெங்காயமும் வந்து ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அப்புறம் வந்து இங்கே வந்து தண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருக்கிறேன் ரைஸ் குக் பண்ணுறதுக்காக. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நெய் போட்டு நம்ம ரைஸ் வந்து கொட்டி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% மட்டும்தான் நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து கிரேவியில் வந்து கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 50% மட்டும் நான் குக் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து லேயர் பண்ணிக்கிறேன். அதாவது அடியில் வந்து ஒரு லேயருக்கு வந்து ரைஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சேர்த்துருக்குறேன். இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நான் மட்டன் போட்டுட்டு இன்னொரு லேயரில் வந்து ரைஸும் வந்து போட்டுருவேன். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இன்றைக்கி லேயர் பண்ண போகிறேன். இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு 25 பேர் மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இந்த ஒரு குக்கரில் மட்டும் ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு குக்கரில் வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட வந்து பெரிய பாட் வந்து இருக்குது. இருந்தாலும் என்னோடய ஸ்டவ்வில் வச்சு அந்த பெரிய பாட் வந்து குக் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து பிரித்து வந்து குக் பண்ணிக்க போகிறேன். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அதை அப்படியே குக் பண்ண விட்டாச்சு. இங்கே வந்து அச்சார் தான் வந்து ரெடி பண்ணுறேன். அச்சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பழுத்த மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது 3மே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே வந்து பைனாப்பிள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சார் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. நெய் சோறுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறப்ப இதையும் வந்து ஒரு சைடில் வந்து செஞ்சு வச்சுருவேன். ரைத்தா செய்கிறதோட இது வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பிரியாணியும் வந்து நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ வந்து ஒரு டைம் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சூடாக இருக்கிறப்பவே வந்து ஒரு தடவை வந்து பெரட்டி விட்டுறணும். இல்லைன்னா வந்து நமக்கு அப்படியே ரைஸ் வந்து கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி ஆகிடும். அப்படிங்கிறதுனால நான் வந்து சூடாக இருக்கிறப்பவே ஒரு தடவை லைட்டாக அந்த மாதிரி பெரட்டி விட்டுருவேன். ரொம்ப போட்டு வந்து நம்ம கிண்டக்கூடாது. அப்படி கிண்டணும்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ அதனால் சூடாக இருக்கிறப்ப இப்படி ஒரு தடவை வந்து பெரட்டி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் மட்டும் போட்டு வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு குக்கரில் வந்து பிரியாணி வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் வந்து பெரட்டி விட்டுட்டு ஃப்ரைட் ஆனியன் வந்து சேர்த்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு குக்கர். அப்புறம் இன்னொரு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தான் நான் வந்து குக் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து 10 பேர் சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து இங்கே வெளியில் இருக்கிறது, இங்கே கோழி வந்து பொரிச்சிட்ருக்கிறேன் பாருங்கள். இங்கே ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஒரு 15 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 15 20 பேர் கூட சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ பிரியாணி வந்து இங்கே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி எல்லாமே நல்ல விதமாக அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் வேறு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத திரும்ப நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திரும்ப நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இங்கே தால்ச்சா வந்து இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிர்னி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு.
அப்புறம் ரைத்தாக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணும், தயிர் போட்டு வச்சுருக்கேன். கடைசியாக எடுத்து வைக்கிறப்ப மிக்ஸ் பண்ணிக்கலான்னு வச்சாச்சு. அப்புறம் அச்சார் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி குக் பண்ணி வச்சுருக்கிறேன். கிச்சனையும் ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கெஸ்ட்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுருவோன்னு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் இங்கே சூப்பராக ரெடியாக இருக்குது. பிரியாணி வந்து நான் ஃபைனலாக திறந்து பார்க்குறப்ப ரொம்ப மனமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபாராவும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம குக் பண்ணுறப்ப எங்கேயாவது சொதப்பிடுமோன்னு ஒரு பக்கம் பயமாகவே இருந்துகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். ஸோ கெஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கெஸ்ட்லாம் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நானும் ஃபாராவும் வந்து இந்த பிரியாணி போட்டு இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் எல்லாமே வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க குடும்பத்தோடு எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட சேர்ந்து தான் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து இந்த பர்பிள் ட்ரெஸ் தான் வந்து ஃபேமிலியோட மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போல் போட்டிருந்தேன். போதும்ட்டாங்க. கெஸ்ட்டு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ யாருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான். நானும் என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப் அவங்களும் வந்து இன்னும் சாப்பிட்ல, பிள்ளைங்களும் இன்னும் சாப்பிட்ல. சரி நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் வந்து சாப்பாடு வச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறப்ப தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு, ஆஹா வீடியோவே எடுக்கலையே நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். முன்னாடியே சாப்பாடு வச்சது எதையுமே வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம சாப்பிட்றப்ப டைம் பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகுது. 5:30க்கு மேலே தான் நாங்கள் சாப்பிட்டோமே. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லோரும் அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்போ டைம் வந்து 9:30 கிட்ட ஆகுது. நைட்டு டின்னருக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி எல்லாரும் வந்து கவரை காமிப்பீங்களாமா? நான் வீடியோ எடுக்கிறேன், கவரை மட்டும் காமிச்சிருங்க. பிள்ளைங்க எல்லார் பாக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாருமே கவர் வச்சுருக்காங்கல்ல. இது எல்லாமே வந்து பெருநாக்காசு தான். பெருநாளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு ஒன்னாலே தான். நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்ன Tafila Farah, Tazim, aku, Tazim, நானு அக்கா வீட்டுக்கு போய் என்னோட காமிக்கிறேன். இங்கே வந்து பிள்ளைங்க தான் வந்து டின்னர் வைக்கிறதுக்கான வேலைலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து இங்கே பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் பிரியாணி, இது எல்லாமே நிறையா வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. நான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் செஞ்ச பிரியாணியும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா பிரியாணி வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ எங்களோட பெருனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போச்சு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போவோம். இந்த தடவை வந்து அங்கே போகலை, ஏன்னா நம்ம வீட்டுக்கு நிறையா கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறதுனால அங்கே வந்து போகலை. ஸோ இந்த பெருனா வந்து இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா எல்லோரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.